ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்தில் அநேக அற்புதங்களை செய்து வந்தார். அதுல ஒரு அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு செய்த அநேக அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவர்கள். அவைகளை ஏதோ வெறுமனே சொல்லிட்டு கடந்து போகிறதில்ல. அதுக்குள்ளான இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்றைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இதை பார்ட் 1 பார்ட் 2 பிரித்து நாம் பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே நாம் ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். கர்த்தர் நல்லவர், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அதுக்குள்ள இருக்கிறதான மறைவான சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய், வெளிப்படுத்தும்படியாய், நாங்களும் புரிந்து கொள்ளும்படியாய் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர், இந்த முழு பாடத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பார்க்கலாமா? இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இயேசு செய்த அநேக அற்புதங்கள்ல இந்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க. இந்த சப்ஜெக்ட் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 1-8 வரைக்கும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 2வது மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 40-45, லூக்காவும் இதை எழுதியிருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 12-15 வசனத்திலும் நம்ம இதை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் நாம இதை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். இங்க நடந்த சம்பவம் அப்படி என்ன அப்படின்னா, ரோகம் நிறைந்த ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன் தேவைகளை சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த விண்ணப்பத்தின் மூலமாக எப்படி அவன் தனக்கு தேவையானதை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்பதை தான் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இந்த குஷ்டரோகியினுடைய ஜெபம் முக்கியமானதாக இருக்குது. இந்த குஷ்டரோகி எப்படி ஜெபித்தான் என்பதை நம்ம பார்க்கிற போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனுஷன் ஜெபிக்கிறதும் அவன் ஜெபித்து அவன் பெற்றுக்கொள்றது நமக்கு ஞாபகம் வரும். அந்த மனுஷன் யாரும் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, யாபேஸ் என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் தன்னுடைய தேவனிடத்த எப்படி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி அவனுக்கு அற்புதம் செய்தார் என்பதை நாம பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற அந்த மனிதனுடைய ஜெபத்தை முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவன் எப்படி ஜெபம் பண்ணாங்கிறது நம்ம பார்க்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனிதன் எப்படி ஜெபிக்கிறான் என்பதை நாம கூர்ந்து கவனிப்போம் என்றால், இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை இப்படி கூட ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணும். நம்முடைய தேவன் எப்பேர் பெற்றவர் என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சிருக்கணும். நம்ம தேவனுக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்கு, என்னெல்லாம் வண்ணம் இருக்குங்கிறத நம்ம புரிந்துகிட்டோம்னா, அவர்கிட்ட நாம ஜெபிக்கும் போது ஞானமா கேட்கும் போது அதை அவர் அருள செய்கிற தேவனாக இருக்கிறார்.
ஜெபிக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு எதையோ வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மனுஷன் ஜெபிக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவன் எப்படி ஜெபித்தாங்கிறத விலாவாரியா பார்ப்போமா? வசனத்தை பார்க்கலாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து ஆசீர்வதின்னு சொல்லல, ஆசீர்வதின்னு சொல்லி அவன் முடிக்கல. ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அல்லேலூயா. எப்படி வென்றான் பாருங்க. 2 வரிதாங்க. 2 வரியில அவன் சுருக்கமா சொல்றான். திருக்குறள்ல நம்ம 2 வரியில பாக்குற மாதிரி இங்க அவன் சுருக்கமா அவன் ஜெபம் பண்றதை நம்ம பாக்குறோம். இவன் இப்படி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை யாருக்கு புரியுதோ இல்லையோ, என் தேவனுக்கு நன்றாக புரிந்திருக்கிறது என்கிறத அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு மெத்தடான ஒரு ஜெபத்தை ஜெபிக்கும் போது, ஞானமா ஜெபிக்கும் போது அவர் கேட்காம இருப்பாரா? நிச்சயமாக அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்துல இறுதியில, அந்த வசனத்தின் இறுதியில சொல்லப்படுகிறது என்னன்னா, அவன் கேட்டதை தேவன் அருளினார் அப்படின்னு சொல்லிருக்கு. அருளினார் அப்படின்னா என்ன? அதை பார்ப்போமா? அருளினார் என்பதற்கு என்ன விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். என்ன விளக்கம்ங்கிறத பார்க்கலாம். அருளினார் அப்படின்னா முதல்ல ஆசீர்வாதம், அதற்குள்ள முதல்ல ஆசீர்வாதம், அதற்குள்ள எல்லையை பெரிதாக்கணும், அதற்குள்ள எதிரிகள் கிட்ட இருந்து விடுதலை தரணும், அதற்குள்ள உங்க கரம் எங்க கூட இருக்கணும், அதற்குள்ள தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடி இருக்கணும், அதற்குள்ள துக்கம் இல்லாம சந்தோஷமா வாழணும். இது எல்லாம் எதற்குள்ள அடங்குது? அருளினார் என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவன் ஜெபிக்கிறான்னா, ஞானமாய் ஆண்டவர் எனக்கு இதை செய்வாருன்னு புரிதலோட ஒருத்தன் ஜெபிக்கிறான்னா, அந்த ஜெபத்தை கேட்டுட்டு அவர் அப்புறம் செய்யலாம்பா, நான் பாத்துக்கிறேன்பா, உனக்கு அதானே செய்யணும், பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? கர்த்தர் அன்றைக்கே அப்பவே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்க எத்தனை நாட்களா எப்பேற்பட்ட ஜெபங்களை எல்லாம் எத்தனை மணி நேரங்கள் எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இப்படி சுருக்கமான்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இப்படி ஞானமா சொல்லி ஆண்டவருடைய தன்மையை புரிந்து கொண்டு ஆண்டவர் எனக்கு இதை செய்ய முடியும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இப்படி நீங்க ஒரு ஜெபத்தை செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை இப்பவே அருள போகிறார். இன்றைக்கே நீங்க எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணலாம். இன்றைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த யாபேசுக்கு செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபித்து பாருங்கள், அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த மனுஷன் ஜெபிக்கிறது போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த குஷ்டரோகியினுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கு. அவனுடைய வேண்டுதலும் அப்படிதான் இருக்கு. அங்க வாசிக்கலாமா? மார்க் 1 அதிகாரம் 40 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடியும். 40 வசனம். ஆண்டவரிடத்திலே வந்து அவரிடத்திலே வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறேன், என் உடல் முழுதுமாய் சரீரம் முழுதுமாய் கெட்டு போன ஒரு சூழ்நிலையில குஷ்டரோக நிறைந்தவனா நான் இருக்கிறேன், எனக்கு வியாதியில சுகந்தாங்க, என் வியாதியில இருந்து விடுதலை தாங்க, ஏன் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு அவன் கேட்கல. அவன் என்ன தெரியுமா கேட்கிறான்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், அதாவது நீங்க நினைச்சா, உங்களால முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க எனக்கு இத செய்யுங்க ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். ஹல்லேலூயா. 40 வசனம். அவரிடத்திலே வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்கல. ஆண்டவரே என் வியாதி நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவன் கேட்கல. அவன் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அதாவது உமக்கு விருப்பம் இருந்தால், அதாவது நீங்க நினைச்சா, உங்களால முடியும்னு நினைச்சா எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் அப்படி ஜெபிக்கிறான்னா, ஆண்டவர் பார்த்துட்டு அதை அப்படியே அமைதியாவா போயிடுவாரு? அவருக்கு ஒரு ஆச்சரியம் வரும், அவருக்கு ஒரு இரக்கம் வரும். இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவன் இப்படி எல்லாம் கேட்கிறானே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்துல அவர் அவனை பார்க்கிறார். தனக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருக்கிற
அந்த குஷ்டரோகியை அவர் பார்க்கிறார். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? நம்ம 40 வசனத்தை வாசிச்சோம்ல, 39 வசனத்தை வாசிப்போம். 39 வசனம். ஜெப ஆலயங்களிலே பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப ஜெப ஆலயங்கள்ல பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிற, வியாதிகளுக்கு சுகம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல எல்லாருக்கும் சுகம் தராரு இல்லையா? எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாரு. எனக்கு செய்யாம போயிடுவாரா? அவருக்கு எல்லாருக்கும் சுகம் தருகிறதுங்கிறது அவருக்கு என்னமா இருக்கு? எல்லாருக்கும் வியாதியில விடுதலை தரணுங்கிறது அவருக்கு என்னமா இருக்கு? அப்படி இருக்கும்போது அவர் என்னை மட்டும் விட்டு விடுவாரா என்கின்ற எண்ணம் மனதுக்குள்ள, சிந்தனை அவனுக்குள்ள இருந்தது. அத அவன் பிளான் பண்ணிட்டு தான் ஆண்டவர்கிட்ட வரான். இப்போ ஆண்டவரிடத்துல முன்பாக முழங்கால் படிக்கிட்டு அவன் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு விருப்பமா இருந்தா, உமக்கு சித்தமா இருந்தா என்ன சுத்தமாக்க உம்மால ஆகும் என்று அவன் கேட்கிறான். அப்ப பாருங்க, நீங்க யாருங்கிறது எனக்கு தெரியும். நான் விரும்புறதுனால எனக்கு சுகமாயிடுமா அப்படின்னா ஆகாது. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கை மாறும். நீங்க நினைச்சா என் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு அநேகர் தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு நான் மாறிட்டேன், நான் திருந்திட்டேன், நான் திருத்திட்டேன், நான் தான் அவருக்கு சுகம் கொடுத்துட்டேன், நான் தான் அவருக்கு அற்புதம் பண்ணா, என்னாலதான் அவர் ரட்சிக்கப்பட்டார், என்னாலதான். அதெல்லாம் சும்மா. நான் விரும்புறதுனால எனக்கு எதுவும் ஆகாது. என்னை குறித்து தேவன் விரும்பணும். தேவன் விரும்பினால், தேவன் நினைத்தால், தேவனுக்கு சித்தம் இருந்தால் என் வாழ்க்கையை மாற்ற அவரால் தான் முடியும். நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. என்னை மாற்றுவதற்கும் என்னை உருவாக்குவதற்கும் என் தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. அததான் அவன் புரிந்து கொண்டு கேட்கிறான். நான் விரும்புறதுனால எனக்கு ஆகிறது இல்ல, நீங்க விரும்பினீங்கன்னா ஆகும், என் வாழ்க்கை மாறும். நீங்க விரும்புங்க, உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகுவேன் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். இதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல யாபேச நம்ம பார்த்தோம். அவன் அப்படிதான் ஞானமா ஜெபம் பண்ணனா. அதே மெத்தேடு பழைய ஏற்பாட்டுக்காரில் ஒருத்தன் ஜெபம் பண்ணனா, அவனை போல புதிய ஏற்பாட்டு காலத்துல இவனை தவிர உலகத்துல எவனும் இது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணனதா தெரியல. அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இரக்கத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை நாம் கவனித்து ஆராய்ந்து பார்த்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் கேட்கிறாரு, உமக்கு 40ஆம் வசனத்தை, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்போ இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துகிறான், முழங்கால் படிட்டு இருக்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக கேட்கிறான், அப்படி ரொம்ப தாழ்மையா கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் கேட்கிறான். இப்ப 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டாம், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ அவன் கேட்கறதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்ல வேண்டும்? என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். அப்ப ஆண்டவர் வந்து என்ன சொல்லுவார்? அநேக இடத்துல நம்ம பாக்குறோம். இப்ப என்ன சொல்லிருக்கணும்? நான் உனக்கு என்ன சொல்லுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? ஆனா இயேசு அங்க வேற என்ன கேட்கிறார் தெரியுமா? 41ஆம் வசனம் வாசிச்சு பார்க்கலாமா? 41ஆம் வசனம். இயேசு மனதுருகினார். இயேசு மனதுருகி. இங்க இயேசு மனதுருகிறதுக்கு காரணம் என்ன? அநேக அற்புதங்களை 39 நம்ம வாசிச்சோம் இல்லையா? அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார், அநேக பிசாசுகளை துரத்தி கொண்டு வருகிறார், அநேகர் வராங்க, அற்புதம் செய்யறாங்க, போறாங்க, வந்து கொண்டே இருக்கிறாங்க, அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த குஷ்டரோகிக்கு மாத்திரம் ஏன் மனதுருகினார் என்று போட்டு, அவன் இப்படி வல்லமையா ஜெபம் பண்ணாங்கிறதுனால மனதுருகினாரா? அவன் இப்படி அவன் வேண்டுதல் பண்ணான் இல்லையா, அதை பார்த்து அவர் மனதுருகினாரா? அல்லது இப்படி வல்லமையா ஞானமா ஜெபிக்கிறானே அப்படின்னு சொல்லி மனதுருகினாரா? அல்லது அவன் சரீரம் முழுவதுமாய் குஷ்டரோக நிறைந்தவனாய் இருக்கிறானே, இப்படி வேதனையில் இருக்கிறானேன்னு சொல்லி மனதுருகினாரா? எதை பார்த்து இயேசு மனதுருகினார்? அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அந்த காலகட்டங்கள்ல அநேகர் வருகிறார்கள், அற்புதங்களை செய்கிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள், போறாங்க. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம்தான், அவங்க எல்லாம் தூரத்துல நிக்கிறாங்க, வராங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆனா இவன் ஆண்டவர் கிட்ட வரான். ஆண்டவர் கிட்ட வந்து தன்னை தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிடுகிறான். அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு அவன் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறான். எப்படி வேண்டிக் கொள்கிறானா? அவன் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறான். ஹல்லேலூயா.
வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. சொல்றாரு, உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். என்ன செய்யறானா? அவன் வேண்டிக் கொள்கிறான். பிரியமானவர்களே, இப்படி ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக்குங்க, என சுத்தமாக்குங்க என்று சொல்லி அவன் தயவு கூர்ந்து அவன் வேண்டுதல் செய்கிறான். தயவாய் கேட்கிறான். அல்லேலூயா. இப்ப இயேசுவை சுத்தி அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் சுற்றி இருக்கிறாங்க. ஆனா இயேசுவுக்கு முன்பதாக ஒருத்தன் இருக்கிறான். அவன் முழங்கால் படிட்டு இருக்கிறான். சரீரத்தில் அழுகு நிலையில இருக்கிறான். இப்ப அநேகர் இருந்தாலும் கூட இயேசுடைய கண்கள், இயேசுடைய பார்வை தனக்கு முன்பாக முழங்கால் படிட்டு இருக்கிற அந்த மகனோடு கூட, அந்த மகனுடைய அந்த அவனோடு கூட இருக்கிறது அவர் பார்வை. அவன் குஷ்டரோகம் நிறைந்தவனாக இருக்கிறான். குஷ்டரோகம் அப்படின்னா நம்ம நினைக்கிற பேர், நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இந்த கைகள்ல கொஞ்சம் சதை இல்லாம எலும்பா இருக்கும், கால் அப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். அப்படி இல்லைங்க. அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் அப்படி இல்லை. அவன் உடல் முழுவதுமாக, சரீரம் முழுவதுமாக அழுகிய நிலையில இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனுஷன். உச்சம், அதாவது குஷ்டரோகத்தின் உச்சத்துல இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனுஷன் தான் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி? இன்னைக்கு நம்ம உலகத்துல அநேகர் அப்படித்தான் கேட்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இந்த சுகர் வந்தது, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது? அவங்க செய்யறது எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனா இறுதியில ஆண்டவர்கிட்ட கேள்வியை கேட்பாங்க. ஆனா இந்த மனுஷன் அப்படி எதுவும் கேட்கல. ஆண்டவரே உமக்கு விருப்பமாக இருக்கும் என்றார். ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருக்கும் என்றார். என் வியாதியை உம்மால குணமாக்க முடியும் என்று அவன் நம்பிக்கையோடு கூட வந்து அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவனை ஆண்டவர் பார்த்தார்னா மனதுருகாம இருப்பாரா? அவர் எதை பார்த்து மனதுருகினார்? இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறான், உடல் முழுதுமாய் அழுகிற ஒரு அழுகிய நிலையில இருக்குது, அவன் வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்காம, ஏன் எனக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு கேட்காம, உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொள்கிறான் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவர் மனதுருகாமல் இருப்பாரா? அவர் மனதுருகிற தெய்வம் அல்லவா? அவர் மனதுருகிற தெய்வம் அல்லவா? என் இயேசு இன்றைக்கு மனதுருகிற தெய்வமாக இருக்கிறார். உன்னை குறித்தும், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை குறித்தும், உன் வாழ்க்கையை குறித்தும் அவர் மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் அந்த மனுஷனை குறித்து அவர் மனதுருகம் உடையவராக இருந்தார். என்கின்ற அந்த அம்மாவை குறித்து நமக்கு அனைவருக்கும் தெரியும். அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த நம்ம நாட்டிலே வந்து கல்கத்தாவுல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை திறந்து இன்றைக்கு அநேக இடங்கள்ல, தமிழ்நாட்டில கூட அவங்களுடைய நிறுவனங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக இடங்களில அவர்கள் இந்த தொழுநோய்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக அவர்கள் வைத்தியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வசனம்தான் அவர்களுக்கு உந்துதலாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில தான் அந்த அம்மா இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது. அந்த தொழுநோயாளிகளை அவர் தொடுகிறார். இயேசு தொட்டு அவர்களுக்கு சுகப்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், வசனங்கள், இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்கள் ஜீவனுள்ளதாக இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் அதை கடைபிடித்து அநேகர் அதை ஒரு இன்றைக்கும் அநேகர் ஆண்டவராக வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனம் சொல்கிறதை கேட்டு அநேக நன்மைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால், இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறது. இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவர் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரே, அப்படின்னா இந்த குஷ்டரோகிக்கு ஏன் அவர் தொடணும்? தொடாமலேயே உனக்கு சுகம் உண்டாக்கி போன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனா ஏன் ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொடுவதற்கு காரணம் என்ன? குஷ்டமுள்ள ஒரு மனிதன் அன்றைய காலகட்டங்கள்ல சமுதாயத்துல அவன் வாழ்கிற போது குஷ்டமுள்ள ஒரு மனிதன் ஊருக்கு அப்பால் இருக்க வேண்டும், பட்டணத்துக்கு அப்பால் இருக்கணும், பாளையத்துக்கு புறம்பே தான் அவன் இருக்கணும். அதுதான் சட்டம்.
அவன் ஊருக்குள்ள வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற இந்த சூழ்நிலை இருக்கிற மனுஷன் அவன் தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். அவன் வேதனை நிறைந்தவனாக இருக்கிறான். அந்த குஷ்டரோகம் உள்ளவர்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, தொட மாட்டாங்க. என்னைக்கு குஷ்டரோகம் உறுதியாயிடுச்சோ அன்னைக்கே அவன் தள்ளப்பட்டவனாக இருக்கிறான். அவனுடைய மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், யாருமே சரி அவனை தொடுவதற்கு முன் வரவே மாட்டாங்க. தூரத்துல நின்றுதான் பேசணும். அவன் ஒருவேளை ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா அவன் ஒரு 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 ஏதாவது ஒரு வச்சுட்டு தட்டிக்கிட்டு ஒரு கிண்ணத்தையோ ஒரு ஏதாவது கொட்டாங்குச்சியோ தட்டிக்கிட்டு தான் வரணும். குஷ்டரோகம் நிறைந்தவன் வருகிறேன், குஷ்டரோகம் நிறைந்தவன் வருகிறேன், அல்லது தீட்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வரணும். அவன் வருகிறான் என்று சொன்னால் ஊர்ல இருக்கிறவர்கள் எல்லாம் ஓடி விடுவார்கள், தூரமா போய் விடுவார்கள். அவன் காற்றுப்பட்டாலே அந்த நோய் நமக்கு வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கை அன்றைக்கு இருந்தது. குஷ்டரோகம் மிகவும் கொடூரமான ஒரு நோயாக இருந்த காலம். இவன் குஷ்டரோகத்திலே உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். குஷ்டரோகம் சாதாரணமான நிலைமையில இல்லை. இவன் உடல் முழுவதுமாய், சரீரம் முழுவதுமாய் முடிஞ்சு போன ஒரு நிலையில இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன் என்னைக்கு இவனுக்கு குஷ்டரோகம் வந்ததோ அன்றைக்கே அவன் மனதளவில் பாதிக்கப்படுகிறவனா இருக்கிறான். முதல்ல அவன் மனசு பாதிக்கப்படுது. அவன் மனதளவில் பாதிக்கப்படுகிறான். நம்மள ஊர்ல நம்ம இவ்வளவு நாளா அன்பா பழகிருந்தாங்க, அன்பா நேசிச்சவங்க எல்லாம் கூட என்ன பண்ணிடுறாங்க, தள்ளி வச்சிடறாங்களே, நம்மளை ஒதுக்கிடுறாங்களே, நம்ம கூட பேசுறதுக்கு கூட வரமாட்டேங்கிறாங்களே, நம்ம தோற்றத்துக்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி அவன் மனதளவில வேதனையில் இருக்கிறான், மனதளவில காயப்பட்டிருக்கிறான். அவன் சரீரத்தில் இருக்கிற காயத்தை காட்டிலும் அவன் மனதில் இருக்கிற காயம் பெருசு. அவன் மனதில் இருக்கிற காயம் அவ்வளவு ஆற்ற முடியாத காயம். ஆகவேதான் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மேல மனதுருகி அவனை தொட்டார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு அவனை தொடும்போது அவனுக்கு மனதுல ஒரு ஆறுதல் வருது. இன்னைக்கு நமக்கு மத்தியில கூட நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு மனதுல ஆறுதல் இல்லாத வரும்போது அவங்கள நீங்க ஒண்ணும் இல்ல, வாங்க பிரதர், ஒண்ணும் இல்ல, கஷ்டப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க அவங்க தோல்ல தட்டி கொடுத்து ஒண்ணும் இல்ல, உட்காருங்க, தண்ணி குடிங்க, வாங்க அப்படின்னு நீ சொல்லி பாருங்க. சில டாக்டர்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா டாக்டர் மருந்து கொடுத்து சுகம் ஆகிறாரோ இல்லையோ, சில டாக்டர் கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க. அவர்லாம் போய் கொஞ்ச நேரம் பேசுவார். எப்படி இருக்கிறீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்புறம் நேற்றுக்கு என்ன சாப்பிட்டீங்க, நல்லா இருக்கீங்களா, இப்படி எல்லாம் கேட்கும் போதே இந்த டாக்டர் நல்ல டாக்டர்வாங்க. ஏன்னா அவங்களுடைய மனதில் இருக்கிற அந்த காயம் பெருசா இருக்கும். அந்த காயத்தை ஆத்திட்டீங்கன்னா அவன் வியாதியே பெரிய வியாதியா தெரியாது. இயேசு இதுதான் அறிந்திருக்கிறான். அவன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றத அவன் புரிந்து கொண்டார். இவன் மனதளவில் வேதனையில் இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டுதான் இயேசு அவனை தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவனை தொடுகிறார். இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த சப்செட்டை நம்ம ஆழமா பார்த்துட்டு இருக்கோம் நான் நினைக்கிறேன். இதை நீங்க பல காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இன்னும் பல காரியங்கள் இருக்கு. இது லென்த்தா போறதுனால இதை பாதியா கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 நான் பிரித்திருக்கிறேன். இதை நம்ம பார்ட் 1 பார்த்து கொண்டிருக்கிறோம். பிறகு பார்ட் 2 வரும்போது அதை நீங்க பார்க்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ல இந்த குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட வந்து அவன் எப்படி வேண்டிக் கொள்கிறான் என்பதையும், வேண்டிக் கொண்ட அந்த நபரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறதையும் மனதுருகினதையும் நம்ம பார்க்கிறோம். ஏன் எல்லாத்துக்கும் மனதுருகாம இந்த குஷ்டரோகி மனதுருகினார் என்பதை நம்ம பார்த்தோம். எத்தனையோ அற்புதங்களை அவர் கைகளை வைக்காமலேயே நடக்கிறது. லாசருவை கல்லறையிலிருந்து எழுந்து வா என்று சொல்லும் போது எழுந்து வந்துட்டான். இப்படி பல அற்புதங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த குஷ்டரோகியை தொடுவதற்கு என்ன காரணம் என்பதை நாம் பார்த்தோம். பார்ட் 2ல இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை எந்த மாதிரி செய்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த அற்புதத்தை செய்த பிறகு ஆண்டவர் சொல்றார், இதை யாருக்கிட்டையும் போய் சொல்லாதேன்னு சொல்றாரு ஏங்கிறதையும், இதை போய் கண்டிப்பா நீங்க போய் ஆசாரியன்கிட்ட ஏன் காட்டுன்னு சொல்றாரு என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த குஷ்டரோகி இந்த குஷ்டரோகி வியாதி நீங்கின பிறகு இவன் நேரா என்ன செஞ்சான், வீட்டுக்கு போனானா அல்லது வேற வேலை பார்க்க போனானா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவன் செஞ்ச ஒரு காரியம் பிரபலமானது. அந்த காரியத்தினால இயேசு கிறிஸ்துவ ஊருக்குள்ள வர முடியாதபடி பண்ணிட்டான். அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம்.
இது மட்டுமல்ல, இந்த குஷ்டரோகியுடைய சப்ஜெக்ட்ல ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார், நாம இவங்ககிட்ட இருந்து என்ன கற்றுக்க போகிறோங்கிறதையும் நாம பார்க்க போகிறோம். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வருவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்க மாத்திரம் கேட்காம ஆண்டவரை அறிந்து கொள்ளணும், வேத வசனங்களை தியானிக்கணும், இன்னும் வேத வசனங்களை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ள உங்களுடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதை பார்த்துட்டு அவருடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணட்டும். புரோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்தில் இதை கற்றுக் கொடுத்த என்னுடைய ஆசிரியருக்காக நான் அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன். எல்லாம் வல்ல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு நம்ம தொடர்ந்து அடுத்த பார்ட் 2 நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நீங்க காத்திருங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சகோதரர். ஆமென். God bless you. Bye.